கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி கடக்கலாம் அப்படின்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் சிறப்பாக கடந்துடலாம். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுக்கும் கண்ணால் காதால் வாயால் பேசுறதெல்லாம் கண்டு எமோஷ்னல் ஆகிடக்கூடாது. தேவையில்லாததெல்லாம் மண்டைக்கு ட்ரிகர் ஆகிடக்கூடாது. ரொம்ப யோசனை பண்ணி குழம்பி, ஏன்னா இந்த 2ல் இருக்க கேது 8ல் இருக்கிற காதும் தேவையில்லாத அச்சம் பயம் இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல தான் உதயமாயிடுவார். அப்போ பாக்கியம் நிச்சயம் இருக்குது. ஆனால் அதில் நிறைய தடைகள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக கேதுனாலே யாரும் மற்றவர்கள் அவங்களுக்கு உதவி செய்வது, மௌனமாக இருப்பது, அதை மாதிரி மௌனம் ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னா அந்த நேரம் நம்ம எதையும் முடிவெடுக்காமல் அமைதியாக இருந்தணும். இல்லை எல்லாம் எனக்கு தெரியும்னு போய் நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறத விட்டுட்டு அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை 12 ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி கடக்கலாம் அப்படின்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் சிறப்பாக கடந்துடலாம் கடகத்துக்கு. ஏன்னா 2-3 மாதங்களாகவே எல்லா பதிவுகளுமே கொஞ்சம் அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் அப்படி இருக்குது. அஷ்டம சனி விலகியது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நல்லா யோசிக்க முடியுது, செய்ய முடியுது. இப்போ என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு அப்போ ரொம்ப வலி மனவேதனைலாம் இருக்கும். இப்போ வலி வேதனைலாம் இருக்காது. அந்த சூழலில் நம்ம செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படும். உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு வருவாய், நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு நல்ல லக்ஸுரி லைஃப் இதெல்லாம் ரொம்ப சுக்கிரன் சிறப்பாக கொடுத்துருவார். சுக்கிரன் 11-12 இடங்கள்லாம் பயணிக்கிறாரு. ஒரு ஆன்மீக சம்மந்தமான பயணம், இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிக்காக ஒரு ட்ராவல் பண்ணுவது இதெல்லாம் கொடுத்துரும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் வேலைபள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆரம்பத்தில் நமக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 3ஆம் இடத்துலையும் வந்துடுவார். அப்போ தொழில் செய்கிற இடங்களில் உடன் பணிபுரிவங்கள அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்களில் நம்ம என்னென்ன ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுற விஷயங்களை நம்ம எப்படி வெளிப்படுத்திக்கிறோன்றதில் இதில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம்லாம் வெடுக்குன்னு பேசிடும். அமைதியாக இருந்தாலும் இருக்கும், அப்புறம் பட்டுன்னு சொல்லி காமிச்சிடும். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில்யம் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுலேருந்து ரொம்ப கொஞ்சம் வெளில வந்துடணும். புனர்பூசம் கொஞ்சம் எதுவுமே நடந்துடணும், இப்போ நடக்குமா அப்போ நடக்குமா, உடனே நடந்துடணும், உடனே கிடச்சிடணும், அந்த எதிர்பார்ப்பை மட்டும் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை காணக்கூடியவர்கள் என்னதான் இருந்தாலும் உங்களை கவனிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை தான் கவனிப்பீங்க. உங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரே வருவார். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுக்கும் கண்ணால் காதால் வாயால் பேசுறதெல்லாம் கண்டு எமோஷ்னல் ஆகிடக்கூடாது. தேவையில்லாததெல்லாம் மண்டைக்கு ட்ரிகர் ஆகிடக்கூடாது. ரொம்ப யோசனை பண்ணி குழம்பி, ஏன்னா இந்த 2ல் இருக்க கேது 8ல் இருக்கிற காதும் தேவையில்லாத அச்சம் பயம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். பழசு ஒன்றுன்னா அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாத ஹார்மோனல் இன்பேலன்ஸ்லாம் உங்களுக்கு உடல் உபாதையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். மசில்ஸ் பெயின், அதே போல் கை கால் மூட்டு நரம்புல வலி, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் பிபி இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் நல்லா உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ளணும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உணவுகளை உட்கொள்ளும்போது புது பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உணவு நீர்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். பணம் கரையும், எப்படி தான் கரையும்னு தெரியாது, சல்லுன்னு கரைஞ்சிரும். இந்த பணத்தை திட்டமிட்டு நம்ம இது பண்ணோம். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கும், செலவு அதிகப்படியாக இருக்கும். ஆனால் 12ல் சுக்கிரன் குருனால சுப விரயங்கள் தான் இந்த காலகட்டம் நடக்கும். உங்களுக்கு ஒரு வீடு ரெனோவேட் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு வீடு வாங்குறது, இல்லை வீட்டில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, ஒரு ஏசி ஃப்ரிட்ஜு
எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குறது, இல்லை உங்களுக்கான ஒரு முதலீடு செய்து கொள்வது ஒரு சிலர்லாம், அதெல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் போடுறது, தொழிலை விஸ்தாரப்படுத்துவது, தொழிலில் இதெல்லாம் பண்ணுறதுலாம் உங்கள் சுய ஜாகிரதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் தீவிரமாக இறங்கிடாதீங்க. மற்றபடி ஒரு சிலருக்குலாம் வந்து மாற்றங்கள்லாம் ஏற்படும். வெளியூர் வேலை வாய்ப்பு நல்லா எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து தானாக நடக்கும்போது ஏற்றுக்கொண்டுடுங்க. நீங்களாக போய் இப்போ பண்ணுறேன் செய்கிறேன்ட்டு ஒரு நெருக்கடி பண்ணி ஒரு அவசரப்படுத்தாதீங்க. நீங்களே போய் இதை பண்ணியே ஆகணும், செய்யணே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அதில் போய் இன்வால்வ் ஆகி அதை வந்து துரிதப்படுத்திடாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு செவனேன்னு இருக்கும்பொழுது அந்த காரியங்கள் நல்லாவே நடக்கும். நீ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல தான் உதயமாயிடுவார். அப்போ பாக்கியம் நிச்சயம் இருக்குது. ஆனால் அதில் நிறைய தடைகள் இருக்குது. அதையெல்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக வந்துடுவீங்க. இப்போ சனி செவ்வாய் பார்வையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்துடும். அதனால் நான் நேராக தாங்க போயிட்டு இருந்தேன், எதிரில் வந்து அவன் இடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இப்போ வழியில் போகும்போது இந்த சாலையில் இருக்கக்கூடிய தடுப்புகள், இந்த ஸ்பீட் பிரேக்கரு, வந்தலெல்லாம் நுழையிறது எல்லாம் பார்க்கும்போது, டேன் பண்ணும்பொழுது, பைக்கில் போகும்போது ஸ்கிட் ஆகி விழுந்த சிராப்பு காயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாள் வழிபாடு வைத்து கொள்ளும்போது அப்போ வந்து ஒரு நெல்லிக்காவோ எலுமிச்சம்பழமோ வாங்கி கொடுத்து மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நிறைய வந்து இந்த மனசு வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு, ரொம்ப வந்து ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு ஃபோக்கஸு, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பதற்கெல்லாம் நீங்கள் வந்து இறை மார்க்கத்தை தான் அந்த காலகட்டம் எடுத்துக்கணும். கேதுனாலே யாரும் மற்றவர்கள் அவங்களுக்கு உதவி செய்வது, மௌனமாக இருப்பது, அதை மாதிரி மௌனம். ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னா அந்த நேரம் நம்ம வந்து எதையும் முடிவெடுக்காமல் அமைதியாக இருந்தணும். இல்லை எல்லாம் எனக்கு தெரியும்னு போய் நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறத விட்டுட்டு அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். நம்ம வெல்விஷர்களை கேட்டு இந்த காலகட்டம் நம்ம வந்து முடிவெடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. தொழிலில் போய் கடனை உடனே போட்டு நான் விரிவுபடுத்துகிற செய்கிறேன்னு இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. நம்ம யாருன்னா அந்த இடத்துல சிக்கலாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கணும். நோய் விஷயங்களில் உடம்பு ஒரு சின்னதாக பிரச்சனை பண்ணாலும் பார்த்துக்கணும். எதிரிகள் யாராக இருந்தாலும் நான் கொடி பிடிக்கிறேன், போராட்டம் தூக்கணும்லாம் பண்ணாதீங்க. அமைதியாக இருந்து கடந்து வந்து விடுங்கள். இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம கவனமாக கடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 8ல் ராகும் 2ல் கேது இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு செயலியும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வாக இருக்கும்பொழுது நம்ம சிறப்பாக கடந்து வந்துடலாம். இந்த அம்பாளுக்குரிய மாதத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் பண்ணுங்கள். அதே போல் அமிர்த நேரத்தில் துர்கையுடைய வழிபாடையும் அந்த கடைசி 24 நிமிடம் ராகு காலத்தில் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். தடைகளை உடைத்து கொடுப்பதற்கு விநாயகர் தான். அவரை ஒரு 21 முறை சுற்றுவது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களையும் தரும். இந்த மாதம் திருப்பி நல்லா கவனம் வைத்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது ஆடி மாதம் முழுவதும் நீங்களே நினைப்பீங்க, என்னடா நம்மளுக்கு இவ்வளோ வந்து ஒரு மனசு வந்து ஒரு ரிலாக்ஸாக நல்லா ஒரு தெளிவாக ஒரு ஜம்முன்னு இருக்குமே, எப்படி இது அப்படின்னு. சிம்பிளாக போய் கோயிலில் தானே போனோம், கோயிலுக்கு போக முடியாதுமா, நாங்களுக்கு எங்கள் இருக்கிற இடத்துல கோயிலெலாம் ரொம்ப இல்லை, அம்பாள் கோயிலெலாம் இல்லைன்னா வீட்லேயே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அதி விசேஷமாக. வெள்ளிக்கிழமை 11 to 12 ராகு காலத்தில் வந்துடும். அது அமிர்த நேரமாக வந்துடும். தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பெண்கள். இல்லைம்மா நாங்கள் வேலைக்கே போகிறோன்னா அந்த நேரத்தில் துர்கையுடைய காயத்ரி தான். ஓம் காத்தியாயனாய வித்மயே கன்னியாகுமாரி தீமையை தன்னோ துர்கி பிரசோதையார். இதை சொல்லும்பொழுது உங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடக ராசி ரொம்ப சிறப்பாக ஒரு உத்வேகத்துடன் பயணிப்பதற்கு இந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக வந்து பாதையை அமைத்து தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசாபுத்தி நடக்குதோ, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த தசாபுத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ, இல்லை 33 எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்லா சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும். உதிரியாகவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து விரைவாக நிறைவேறணும். அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள். அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அது கொடுக்கும்பொழுது.
நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும். அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை கொடுத்தாலும் சரி, வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அந்த மத்தியானம் 1 to 2 கொடுக்கும்போது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கலாம். அன்னதானம் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, மேலே வந்து சில்லறை பணம் ஒரு 21 ரூபாய் வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும். அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவும் இப்போ இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்லை, எப்போவும் உங்கள் வாழ்க்கையில் காரியமே நடக்கலம்மா, ரொம்ப இக்கட்டாக இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும், இல்லை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க இதுலேருந்து வெளியில் வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள். யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை, நாணத்தை, நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும். ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய 4 to 4:30, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய 11 to 12 நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கலை, ஒரு திருமணம் நடக்கலை, ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம், அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கல, நல்ல பிரச்சனை, ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன், நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன், அவங்களுக்கு நினைப்பாங்க, என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்துலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே, ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே போல் விநாயகர் வழிபாடு எப்பொழுதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும். விநாயகரை காலில் எழுந்தவுடனே 40 வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா, கிழக்கு முகமாக இருந்து 21 தோப்பு காரணம், 50 வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா, வடக்கு பக்கமாக 21 தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களை காணலாம். இதை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன். இது செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான். ரொம்ப ஆஹா ஓஹோ 10,000 20,000 கொடுக்கலாம் வேணாம். இந்த இறை வழிபாடு தான். இறை வழிபாடும் அன்னதானமும், இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு 2 தடவை செஞ்சுட்டு 3 தடவை செஞ்சுட்டுனா இல்லை, தொடர்ந்து ஒரு 90 நாட்களாவது செய்யணும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா. ஒரு சிலர் ஒரு 2 முறை 3 முறை செஞ்சோன்னே பலன்கள் நடக்கும், ஒரு சிலர் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான். நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு, குரு இந்த ஸ்தான பலன்லாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக வாரி வழங்கி விடுவார். மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது, அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.